வெல்கம் டு NMAX சிவில் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் பற்றின ஒரு டெஃபினேஷன், அதில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஐடென்டி ஃபங்க்ஷன் இது மெட்ரிக்காக இருந்தால் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஆர் டு ஆர், ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர். அங்கே ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா y ஈக்குவல் டு எக்ஸ். சப்போஸ் இதுதான் எக்ஸு, இது ஃபங்க்ஷன் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே இப்போ 1 இருந்ததுன்னா இங்கேயும் 1, அதோட ஆன்சரும் 1 தான். 2னா 2, 3னா 3. ஸோ ஒய் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸே தான் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஐடென்டி ஃபங்க்ஷன். ஸோ அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைன் 0வாக இருந்தால் 0ன்னு வரும்ல. ஸோ பாசஸ் த்ரூ த ஆரிஜினாக தான் இருக்கும் அந்த கிராஃப். ஸோ நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அதாவது இதோட ஆர்டர் பேர்ஸ் எழுத சொன்னால் 1,1, 0,0, 2,2 அந்த மாதிரி இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், function r to r, real numbers to real number, y is equal to f of x c. இப்போ இது x, இது y. எந்த வேல்யூக்குமே எக்ஸோட எந்த வேல்யூக்குமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 இல்லை -5 எது எடுத்தாலும், இப்போ இங்கே சப்போஸ் 2 தான் ஆன்சராக இருக்குன்னா -5க்கும் 2 தான், 1க்கும் 2 தான், 2க்கும் 2 தான், 3க்கும் 2 தான், 4க்கும் 2 தான். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுமே 2ங்கிற ஆன்சர் தான் கொடுக்குது அப்படின்னா அதை நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். டேரெக்டாக 2 கிடையாது, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை கொடுக்குதுன்னா அப்போ அதோட கிராஃப் என்னவாக இருக்கும்? 2னா சப்போஸ் இங்கே இதே இந்த இடத்துல ஒரு -5 இருந்ததுன்னா கிராஃப் இப்படி ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். பாலினாமியல் ஃபங்க்ஷன், ஆஸ் த நேம் சேஸ், பாலினாமியல்னாம் போது அந்த ஃபங்க்ஷன் டேரெக்டாக ஒரு நாமியலை வச்சு டிபெண்ட் பண்ணாமல் அங்கே வேரியஸ் வேல்யூஸ் இருக்கும். இப்போது a0 + a, அதாவது 2x + 5, இது பாலினாமியல். இப்போ வெறும் சிங்கிறத அதை நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோம். இப்போ y is equal to 5ங்கிறது கான்ஸ்டன்ட் ஐடென்டிட்டி, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். இப்போது இது பைனாமியல், 2 வேல்யூஸ் இருக்குது, 2 டேர்ம்ஸை நம்மளோட ஃபங்க்ஷன் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் பாலினாமியல்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ f of x is equal to x². இப்போ இது மோனோமியல், ஏன்னா ஒரே ஒரு டேர்ம். f of x is equal to x³ - x² + 2. ஸோ இது எல்லாமே டிபெண்ட் இந்த ஃபங்க்ஷனில். ஸோ x⁴ + √2. ஸோ √2வும் கன்சிடரேஷன் தான், இது ரெண்டும் சால்வ் பண்ணி வர்றது தான் ஃபங்க்ஷன். ஆனால் h of x x⁴/2/3ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாலினாமியல் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிகிரி இந்த இடத்துல <1ன்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. டிகிரி ஸ்டார்ட் ஆகிறதே 1 தான். ஸோ அதனால் இது மட்டும் பாலினாமியல் கிடையாது. மற்ற எல்லாமே ஃபங்க்ஷனில் பாலினாமியல்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது புரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.